வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். இன்னொரு வீடியோ போட்டலாமா? ஏன்னா மறந்துட்டேன்னா பாயிண்ட் போயிடும். இந்த இப்போது சினி ஃபீல்டில் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, லேடிஸை டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்படின்றாங்க இப்படின்றாங்க சொல்கிறாங்க. இத்தனை நாள் ஏன் சொல்லன்னு தெரில. சரி விடுங்க, அதை பற்றி ஏதோ ஒரு வெளிச்சம் ஒருத்தருக்கு வெளியே வந்து சொன்னால் தான் எல்லோரும் ஆமாம் என்னையும் பண்ணாங்க உன்னையும் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற ஆக்டர்ஸ்லாம் பண்ண 50+ தான் இருக்குது. யாரும் இளம் நடிகை அப்படின்னு யாரும் சொல்லலை. ஓகே, அது விடுங்க. அது வந்து பொதுவாக பார்த்தா இந்த மோகன்லால் பேர் தான் மலையாளத்தில் அடிப்படுறது. அவர் இன்றைக்கி பேட்டி வேறு கொடுக்குறாரு. இது தமிழில் மட்டும் நடக்கலையா, மலையாளத்தில் எல்லா லாங்குவேஜ் தான் நடக்குது அப்படின்றாரு. ஏன்னா இவர் நாம் இப்போ பார்த்தோம், ஒரு 4 மாதமாக இல்லை 3 மாதம் இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் கமல் பொண்ணு சுருத்தி அந்த ஒரு ப்ரோக்ராம் டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடிட்டு. அப்போ இவர் பக்கத்து இந்த சைடில் மம்முட்டி, அந்த சைடில் இன்னொரு ஆக்டர் சித்தி, அப்படி ரைட், சித்திக்கு இவர் நடுவில் இந்த கையை ஒரு மாதிரி சேஷம் பண்ணார் அந்த சுருத்தி ஆசனை பார்த்து. அப்போ மம்முட்டி இவர் அடிக்கிற மாதிரி அப்படின்றாரு. அப்போயே நினச்சேன், என்னடா அது பார்க்கறதுக்கு ஜென்டில்மேன் இவனை போய் எல்லாம் பெருமையாக பேசுகிறான், இவ்வளோ அசிங்கமாக மூவ் பண்ணுறான் லோக்கலாக. அது பார்க்க நம்மளுக்கே ஒரு மாதிரி அக்லியாக இருக்குது. அது மாதிரி பண்ணேன். கேட்டால் இதெல்லாம் பணக்கார சேஷையா என்னன்னு தெரில, அது ஒன்றும் புரியல. நம்ம அது மலையாளத்தை தான் பார்த்தா இப்போ தமிழ் இப்போ 4 நாள் முந்தி ஒரு சினிமா விழா ஒன்று நடந்ததுங்க, புது படம் விழா தான். அதில் வந்து ஒரு கே ராஜன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், பெரிய வயசானவர் தான். அவர் நிறைய பேரை பற்றி அவரே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார். இந்த லேட்டஸ்ட்டாக கூட இந்த பைல்வான் ரங்கசாமியா அவர்கிட்ட கூட சண்டை போட்டிருக்காரு. அது மாதிரி ஏதோ நல்லவன் நினச்சோமா, அவர் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமில் கொஞ்சம் கிரேடு இறங்கிட்டார். அதாவது இந்த கிராப்பில் சர்ன்னு இறங்கும், அது மாதிரி இறங்கிட்டார். என்னென்னா அதில் ஒரு பாட்டு வருது, அந்த நடிகை வந்து பாம்பேலேருந்து வந்த நடிகை பொழுது அதை வச்சு ஸ்நேகன் நம்ம கவிஞர் இருக்காப்பா, பிக் பாஸில் கட்டிப்பிடி வைத்தியம்மனாக இருப்பார், அவர் தான். அவர் நல்ல நல்ல பாட்டெலாம் எழுதியிருக்காரு. இந்த ஒவ்வொரு துளியிலும் மழையிலும் அப்படின்னு இந்த ஸ்னேகா பாட்டு ஒன்று வரும், இந்த பிளைண்டு பாட்டு, அதெல்லாம் நல்லா எழுதிருக்கு. சில பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் ஏன் இப்படி ஏன்னு தெரில. அதோட நீ பச்சைவே எழுட்டு போயிடலாம். அவர் வந்து பாம்பேலேருந்து வந்த மல்கோவாவா, உன்னை பார்த்தா தூக்கம் வரும், அது மாதிரி ஒரு மாதிரி அது எழுத பிடிக்கல எனக்கு. ஒரு மாதிரி வர்ணித்து எழுதியிருக்காரு. உன்னை பார்த்தா தூக்கம் வரல, சாப்பிட தோணல, பசி எடுக்கல, அப்படி இப்படின்னு எழுதி ஒரு மாதிரி செக்ஸாக முடிச்சிட்டாரு. அதுக்கு இந்த கே ராஜன் சொல்கிறார், அந்த பாட்டு ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார், ஸ்நேகன் எழுதியிருக்கான், அருமையாக எழுதியிருக்கான் அப்படின்ட்டு ஒன்று. அவர் உண்மை பெரிய பாராட்டு மாதிரி கையெழுத்து கும்பிட்றாரு. அடப்பாங்களா, அதோட பச்சை ஏட்டு போகலாமே அப்படின்னு அந்த பாட்டை சொல்லிட்டு பசி எடுக்க தூண்டு வேண்டாம். இப்போயே எனக்கு பசி எடுக்குதே, யார் இவர் பெரியவர் சொல்கிறார், ஒன்றும் முடியாது என்ன சொல்கிறார். அடப்பா நினச்சிட்டேன். அதே இன்னொரு இதில் இப்போ நான் பார்த்தேன், வாலி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதிரி துயரமாக இருக்கும்போது, கஷ்டமாக இருக்கும்போது அவன் மனசில் 1008 குழப்பங்கள் வரும். அதுக்கு வந்து எழுதுகிறாங்க, மயக்கமாக, கலக்கமாக, மனதிலே குழப்பமா, என்ன வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்னு அது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் அவங்களே சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாழ நின்றால் ஓய்வதில்லையா, ஆமாம், வாடி நின்றால் ஓய்வதில்லை அப்படின்றான். அதே மாதிரி அதுக்கு அடுத்த எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி இருக்கும், ஏழை மனதை, அதுக்கு அடுத்த லைன், ஏழை மனதை மாளிகையாக்கு, இரவும் பகலும் காவியமாக்கு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்க்கையில் அமைதியை தேடு. இதெல்லாம் ஏற்று இவ்வளோத்துக்கு கீழே உனக்கு அப்போ கூட புரியலையா, உனக்கு கீழே உள்ளவர் கோடி, அதை பார்த்து நிம்மதியை நாறு, எப்படி ஏற்க பாருங்க. இது பாட்டுங்க. அதை விட்டு பச்சை அதுக்கு எடுத்து நீ ஒரு கவிஞர், உனக்கு ஒரு பைசா வேறு, ரோட்டில் போன கேட்டக்கூட அவன் என்ன யாருப்பா இந்த பொண்ணை கிண்டல் பண்ணி யாரும் அவ்வளோதான்ட்டா அசால்ட்டாக ஏற்று போகிறான். இதுக்கு ஒரு கவிஞர், இதுக்கு ஒரு மேடை, இதுக்கு பட சூட்டு விழான்னு போட்டு அந்த பொண்ணு பாவம் ஒரு ஃப்ராக் மாதிரி அதுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க, போட்டுன்னு வந்து இந்த ராஜன் வந்து அம்மா இங்கே வாம்மா, ஏதோ பெரியவர் கூப்பிட்றேன் வந்து நிற்குது, அப்படியே கண்ணில் ஸ்கேன் பண்ணுறாரு, பண்ணிட்டு போய் உட்காரமா, அதுக்கு ஒரு சிரிக்கிறாங்க.
எதுக்கு சிரிக்கிறான்னு அந்த மேடையில் உட்காந்து தெரில. அப்போ எவ்வளோ சேமாக இருக்கும். இப்போது நம்மளே கூப்பிட்டு கிண்டல் பண்ணி போய் உட்காரானா அசிங்கமாக இருக்காதா? இது இப்போது தமிழ்லேயே இந்த இது இருக்குது. இப்போது ஒவ்வொரு நடிகையாக பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இன்னொரு நடிகை சொல்கிறாங்க, இது கேரவானில் ட்ரெஸ் பண்ணவே எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நான் கேசட் வச்சு இது ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கேமரா எடுக்கிறாங்க அப்படின்னு. இது இப்போ தானே தெரியும்.